கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, என் பின்னாடி இருக்கிறது என்ன அப்படின்னா, என்னடா ஒண்ணுத்தையும் காணோம்னா இருக்கு, அந்த இடத்துல தான் ஒரு விஷயம் இருக்கு. இப்போ நான் மைண்ட் பண்றேன், டேய் என்னடா இது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கண்டிப்பா தோணும். ஏன்னா இந்த வீடியோ வந்து டேட்டா மைண்ட் பண்ணா எக்ஸ்ட்ரீம்லி ஓபி அப்படின்ற மாதிரி ஒரு லூட் கிடைக்கும். மைண்ட் டிராப் பட் டேட் டிராப் எக்ஸ்ட்ரீம்லி ஓபி லூட். வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ண பாருங்க. நான் இதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அடே என்னடா இப்படியெல்லாம் கொடுக்குறீங்கன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ண பார்த்துட்டு சேனலுக்கு ஏதாச்சும் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருக்கு பெல் தட்டுடுங்க. வீடியோக்குள்ள போயிடலாம், மறக்காம பெல் தட்டுருங்க. எடுத்த உடனே பேக்கெல்லாம் எனேபிள் பண்ணியாச்சு. இந்த வீடியோ ரொம்பவே சிம்பிளா முடியும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா நம்ம எங்கேயுமே போத்தாவில்ல, இங்கே நமக்கு எல்லாமே முடிஞ்சிடும். செஸ்ட் எப்பயும் நம்ம ஆன் பண்ணியிருப்போம், அதே மாதிரி போய் செஸ்ட்லாம் எடுத்தோம். இது என்னடா என் கூட வா, ஒளிமயமான எதிர்காலத்தை காட்டுறேன். இதுல எனக்கு என்ன லூட்டு இதெல்லாம் சும்மா நான் மைண்ட் பண்ற டேட்டா மைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி வந்து பாருங்க கைஸ். என்ன இது டேய் அடே என்னடா இது டேட்டா மைண்ட் பண்ணா டேட்டும் கையில கிடைச்சிச்சு, மைண்ட் பண்ணா வர மாட்டேங்குது. ஐயா என்ன வாயெல்லாம் பேசிட்டோம், அப்படி இப்படி கடைக்கு விட்டு கடைசியில் பார்த்தா ஒன்றுத்தையும் கொடுக்கல. பேச்சாடா பேசுனேன், கொஞ்சம் நெஞ்சம் பேச்சா பேசுனேன். நானும் போட்டு மைண்ட் பண்றேன் ஒன்றும் வர மாட்டேங்குது. பேக்க நம்ம தப்பா ஏதாச்சும் பண்ணிட்டோமா? கரெக்டாக தான் பண்ணிச்சு, எனேபிள் ஆகிட்டோன்னு காமிச்சிச்சு. அப்புறமும் ஏன் வர மாட்டேங்குது? இவன் தருவானா தரமாட்டானா அப்படின்ற சந்தேகம் எனக்கு போக வர ஆரம்பிச்சிச்சு. ஓஹோ இது ஒர்க் ஆகல போல, நம்ம வேற வீடியோ எடுப்போன்ற அளவுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படி இல்லைன்னா போய் வேற ஏதாச்சும் பேக் எப்படி ஒழுங்கா ஒர்க் ஆகுது அப்படின்னு செக் பண்ணுறாரான்னு யோசிச்சுட்டு இருந்தா திடீர்னு பார்த்தா வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் நிறைய பொருள் கிடைச்சிருக்கு. இதுக்குள்ள போய் பார்த்தாக்கா நெதரிட் அது இதுன்னு கிடைச்சிருக்கு. ஆஹா இது நல்லா இருக்கே, பக்கத்துல இருக்கிறத மைண்ட் பண்ணா அதுலயும் கிடைக்குது. இங்க பாருங்களேன், எடுத்தோடனே எல்லாமே நெதரிட். என்னடா இது லெவலு, போது அது மட்டும் போயிட்டே இருக்கு. இன்னொன்னு மைண்ட் பண்ணி பாப்போம்னு சொல்லிட்டு சரி பக்கத்துல இருக்கிறத மைண்ட் பண்ணா அதுலயும் இங்க பாருங்களேன் எண்டு போட்ல அதுவும் இதுலயே கிடைக்குதா. அப்புறம் என்னங்க என்னமோ கிடைக்குது, பல ஓப்பியா கிடைச்சிட்டே இருக்கு. நெதர் ஸ்டார் அங்க பாருங்க 8 ரூபாயா. வாங்க அங்க பாருங்க எலக்ட்ரா அது இதுன்னு எல்லாமே கிடைச்சிட்டு இருக்கு. எல்லாமே இருக்கு இங்க பாருங்க, கீழே தான் இருக்கு, பக்கத்துல தான் இருக்கு. இங்கே வீடியோ முடிஞ்சிரும் போலயே. அண்ட் இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஸ்டார்டிங்ல வந்த உடனே சரு மைண்ட் பண்ணிருப்போம், அப்ப நம்மளுக்கு எதுவுமே கிடைச்சிருக்காது. அதுக்கான ரீசன் என்னன்னா, நம்ம வந்து மைண்ட் பண்ணோம் இல்லையா, அது கிராஸ் பிளாக் கணக்குல, அதாவது கிராஸ் பிளாக் கணக்குல போயிடுச்சுன்னா நம்ம டேட்டா மைண்ட் பண்ண சொல்லிருக்கீங்க, நம்ம கிராஸ் பிளாக் மைண்ட் பண்றதுனால அது அப்படி ஆயிடுச்சு. அதனாலதான் இதுல அப்படியே உட்காந்து ஒன்னொன்னா பாத்துட்டு இருக்காங்க, எது இருக்கு எக்ஸ்ட்ரா எது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நெக்ஸ்ட் இன்னொன்னு மைண்ட் பண்ண சொல்லிட்டு மைண்ட் பண்ணாக்கா ஐயா ஃபென்ட்ரோ இதுல கிடைக்குதா. என்னங்க இது, இங்கேயே நம்ம போர்ட்டல் ஓபன் பண்ணிட்டு இங்க இருந்தே டிராகன் அதுக்குள்ள போய் 4 நிமிஷத்துல வீடியோ முடிச்சிடலாம் போலயே. நம்ம நெதருக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல, எதுவுமே தேவையில்ல போல, இங்கேயே முடிச்சிடலாம். அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னா வாய்ப்பு இருந்துச்சு. எது வரைக்கும்னா, இப்ப நான் போயிட்டு எடுக்கிற வரைக்கும் இப்படி எடுத்துட்டே இருந்தாங்க. இப்படி எடுத்துட்டே இருக்கப்ப பார்த்தா திடீர்னு ஒன்று மாட்டுச்சு. அது என்னன்னு தானே பாக்குறீங்க, அதுதான் விதர் மண்டை. இந்த விதர் ஸ்கெலிட்டன்ஸ் கல்லு மாட்டோன்னு இப்போ இவன் மாட்டலாம். அப்போ நமக்கு சோல் சாண்ட் தேவை. சோல் சாண்டை வச்சு சம்பவம் இருக்கு. விதரை வர வச்சு இன்னைக்கு நம்ம அடிக்கிறோம். அப்புறம் நெக்ஸ்ட் போயிட்டு இதுல எதை எடுக்கிறது எதை விடுறதுலே தெரியல. எனக்கு எதை பார்த்தாலும் எதோ பாக்குற மாதிரி ஒரு மாதிரி குழம்பிடுச்சு. எதை எடுக்கலாம் ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி குழப்பமாயிடுச்சு. ஒரே குழப்பமா இருக்குல்ல. அந்த குழப்பத்திலே எனக்கு தோணுது என்னன்னா, ஆர்மர் வெயிட்டா போடணும் அப்படின்ட்டு தான். ஆர்மர் கிடைச்சது, ஆனா அந்த அளவுக்கு கிடைக்கல. அந்த 1 lakh பவர்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கிடைக்கவே இல்லை. இப்போ நான் நினைச்சாலும் இதுக்குள்ள போலாம், ஆனா நான் அதை பண்ண மாட்டேன். ஏன்னா நம்ம நெதர் போனோம், நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட் போயிட்டு இதை மைண்ட் பண்ணி ஏதாச்சும் கொடுத்துருங்க. ஆர்மர் இதோ கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்கான். செஸ்ட் பிளேட் உள்ள இருக்கு, ஏதாச்சும் ஒன்று கொடுத்துருங்க. நல்லதா கொடுங்கடா, எடுத்து போடு. வா வந்துருச்சு. என்ன இது கத்தையா கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஒரே ஒரு பவர் கொடுத்து வச்சிருக்காங்க. கத்தையா கொடுப்பாருன்னு பார்த்தா ஒத்தையா கொடுக்குறாரு. இதுக்கு தான் இவ்வளோ பில்டப். அடுத்து என்ன எடுக்கலான்ட்டு இங்கே வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஏதாச்சும் இருக்கா ஏதாச்சும் ஒன்று பவரா கொடுத்துருங்க. தூக்கி போடு ஏதாச்சும் ஒன்று கிடைக்குமான்ட்டு பார்த்துட்டே இருந்தேன். எதுவும் கிடைக்கிற மாதிரி தெரியல. அப்புறம் இதை மைண்ட் பண்ணா இதுல நிறைய ஹெல்மெட் கிடைச்சிட்டு இருந்துச்சு. அப்புறம் எண்டு கிறிஸ்டல் இருக்கு. எண்டு கிறிஸ்டல் எடுத்துட்டு போய் கடைசியில் அவனுக்கு அந்த உயிர் கொடுத்து அடிப்போம். அதுக்காகவே இதை எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இந்த எண்டு கிறிஸ்டல் எடுத்து போறடே. எட்டு கிறிஸ்டல் டப்புனு உள்ள வர, எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்ட்டு அதை எடுத்துட்டு வேற எவனாச்சும் கண்ணில் மாட்டுவான். அவனை வச்சு இன்னைக்கு அடிச்சே ஆகணும். ஏன்னா நம்ம கிட்ட ஸ்வாட் அந்த அளவுக்கு பவரா இருக்கு. ஏதாச்சும் ஒன்று பண்ணி எவனையாச்சும் அடிக்கணும். கை வேற நம்ம எவனாச்சும் மாட்டுக்கடா. வில்லேஜ் ஏதாச்சும் கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருந்தா எவனாச்சும் மாட்டோனான்னு பார்த்தா குள்ளநரி மாட்டிக்கிச்சு. குள்ளநரி திடக்கூடாது. இங்க பாருங்க, குள்ளநரி போயிட்டு இருக்கான். இவன் ஒருத்தன் போனானா இந்த பக்கம் போனா, அங்க பாருங்க ஒருத்தன் போய் என்னை பார்த்து பயந்து மரத்து பின்னாடி போய் ஒழிச்சிட்டு இருக்கான். டேய் உன்னை எதுவும் பண்ண மாட்டா. டேய் குள்ளநரி வெளியே வாடா, நம்மள வர நரிக்கட்டும் வெளியே வாடா. அடே இவன் வரமாட்டான் போல. சரி நம்ம பறந்து போவோம். வேற ஏதாச்சும் கல்ல மாட்டுதான்ட்டு போயிட்டே இருந்தா வில்லேஜை பார்த்துட்டேன். ரொம்ப குஷியோ. வில்லேஜ பார்த்துட்டு அயன்குளம் அடிக்கலான்ற ஒரு மைண்ட் செட்டை தான் வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, நம்ம வில்லேஜ்ல போயிட்டு அயன்குளம் அடிக்கிறதுக்கு பதிலா நம்ம எதுக்கு இன்னும் கொஞ்சம் லூட்டை போறக்க கூடாது, ஏன்னா இன்னும் நமக்கு அந்த ஆர்மர்லாம் பவரா கிடைக்கவே இல்லை அப்படின்னு பண்றப்பதான்
டோட்டமா இது என்ன டிஃப்ரெண்டா இவ்வளோ நேரம் டோட்டம்லாம் நம்ம கண்ணில் மாட்டவே இல்லையே. அப்புறம் டோட்டம் கிடைச்சிது. அப்புறம் நெக்ஸ்ட் வேறு ஏதாச்சும் கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் ஹெல்மெட் அது இதுன்னு கிடச்சிட்டு இருந்துச்சு. அப்புறம் வேறு என்ன ஏதாச்சும் ஒன்று கொடுத்துருக்குறா ஏதாச்சும் டிஃப்ரெண்டாக கொடுங்க நானும் தூக்கி போட்டு ஒப்சிரியனும் கிடச்சிது. ஒப்சிரியனும் இங்கே கிடச்சிச்சு. எல்லாமே இதில் கிடச்சிச்சு. அப்புறம் என்ன நமக்கு வேலையே இல்லை. நல்லா இருப்படா போடா. இங்கே மைண்ட் பண்ணுறப்ப தான் நமக்கு டோட்டமும் கிடச்சிது. எனக்கு என்னமோ இந்த இடத்துல பண்ணால் ஏதாச்சும் டிஃப்ரெண்டாக கிடைக்கணும் ஒரு நம்பிக்கை. சரி அதே மாதிரியே பண்ணால் இந்த இடத்துல பார்த்தா கிராஸ் ஒன்று டிஃப்ரெண்டாக கிடச்சிது. சரி எதுக்கு இங்கே வெயிட் பண்ணோம் இன்னும் கொஞ்சம் மைண்ட் பண்ணி பார்ப்போம் ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்டாக கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கையில் போயிட்டே இருந்தேன். கொடுத்துருங்க டிஃப்ரெண்டாக கொடுங்கன்னு போயிட்டே இருந்தேன். அப்படியே நம்பிக்கை உடச்சிடாதீங்கடா நம்பி வந்துட்டு இருக்கேன்டான்ட்டு போயிட்டே தான் இருந்துச்சு. ஆனால் அந்த டிஃப்ரெண்ட்டும் கிடச்சிது. அது என்ன டிஃப்ரெண்ட்னா இந்த இடத்துல நான் உங்களுக்கு எடுத்து போட்டு காமிருப்பாருங்க. எடுத்து போகிறப்ப செஸ்ட் பிளேட் கிடைக்கும். இதை நான் ஏதோ பவராக கிடைக்குன்னு பார்த்தேன். பட் அந்த அளவுக்கு எதுவும் கிடைக்கல. ஒரே ஒரு ஒத்தையாக தான் கொடுத்துருந்தாருங்க. இப்போ தான் அது வரப்போகுது ஃபிஷிங் ராடு. இதில் நான் பார்த்தீங்கன்னா இதுக்கு எதுக்குடா என்சான் பவர் அதுவும் பார்த்தீங்கன்னா 10 லட்சமா 10 லட்சம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அது கூடவே சேர்ந்து இன்னொன்று இருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ஷேர்ஸ். நம்ம ஆட்டுத்தோலை உரிப்போம் இல்லையா நல்லா உரின்னு ஆட்டுத்தோலை உரிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போய் உரிக்கிறதுக்கும் இதுக்கும் என்சான் பவர். இதுலேயும் எதுக்கு என்சான் பவர் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. எடுத்து வச்சுப்போம் உதவும் இருக்கட்டும் யூஸ் ஆகும். ஆனால் அந்த 10 லட்சம் என்சான் தான் எதுக்குன்னு தெரியல. சரி எடுத்துகிட்டு போய் ட்ரை பண்ணி பார்த்துருவோம் என்ன நடக்குதுன்ட்டு. ஏதாச்சும் ஒரு ஆடு வேணும் நம்மளுக்கு. எங்கே இருக்குது ஆடு ஏதாச்சும் ஒன்று மாட்டோமே ஆடே மே எங்கே மேன் கத்துக்கடா. அது ஒரு 10 லட்சம் என்சான் பவர் இருக்குடா. இது எடுத்துட்டு வந்து உன் தோலை உரிக்க போறேன்டா ஆடு இந்தா உரிச்சிடுறேன். என்ன இது ஒரே ஒரு தோல் தான் வந்திருக்கு. எந்த ஒண்ணுமே தெரியலையா. டேய் உன் தோலை குடுறான். இவன் தோலையும் உரிச்சேன் ஒண்ணுமே எனக்கு ஒரு டிஃபரன்ஸ் தெரியல. இது எதுவும் டிஃபரன்ஸ் தெரியல. அந்த ஃபிஷிங் ராட் இருக்கு இல்லையா இது எடுத்துட்டு போய் போடுவோன்ட்டு அவனாச்சும் அதை யூஸ் ஆனா நீ எல்லாம் எதுக்கடா இருக்க அப்படின்ற அளவுக்கு என்னைய பண்ணி விட்டுருச்சு. எடுத்துட்டு போய் போட்டேங்க. போட்டதுக்கு அப்புறம் மீன் வர மாதிரி ஒரு ஆக்ஷன் காமிச்சு அதுக்கப்புறமேட்டு அந்த இதுவை பிடிச்சி அதை ஒரு மாதிரி அது கொந்தோன்னு சொல்லுவாங்க இல்லையா அது ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அதை பிடிச்சி இழுக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதை பிடிச்சி இழுக்கும். அது இழுத்ததுக்கு அப்புறம் நம்ம இதை பிடிச்சி இழுக்கணும். அந்த இது வந்துடும் மீன் வந்துடும். நானும் போய் நிற்கிறேன் 16x ஸ்பீட் வந்து உங்களுக்கு ஓடி இருந்திருக்கும். இவ்வளோ நேரம் ஆகியும் ஒன்றும் கிடைக்கல. சரி நம்ம கொஞ்சம் தூரம் தள்ளி போய் போட்டு வைப்போம்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து இங்கே மீன் இருந்துச்சு. மீனும் பக்கத்தில் இருக்காண்டே போய் அதை போய் புடுறா. இவன் மீன் ஆக்சுவலாக அந்த இடத்துல போகாது சும்மா ஒரு மாதிரி காமிச்சு அப்படியே பிடிக்கும். இங்கேயும் போய் நிற்கிறேன் கடைசி வரைக்கும் நீ நின்றுட்டேறா நான் வரவே மாட்டேன்ட்டு இந்த ராடு மீனே பிடிக்க மாட்டேங்குது. நீ எதுக்கு அப்போ தண்டக்கரும ஓடுறா சிலர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுருந்தேன். அடுத்து போய் மைண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் மைண்ட் பண்ண மாட்டேன். நீ விடவே கூடாது என்ன ஆனாலும் சரி 10 லட்சம் அந்த என்சான் பவர் நான் எடுத்தே தருவேன். 6 மணி நேரம் இருக்கட்டும் ஏதாச்சும் ஒன்று எடுத்தே தருவேன்னு சொல்லிட்டு மறுபடியும் போயிட்டு கிடைச்சிச்சு. இங்கே பாருங்க நெதரைட் பிகாக்ஸ் நான் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அன்பிரேக்கிங் எஃபிஷியன்சி மெயின்டிங் அப்படியே கிடைச்சிச்சு 10 லட்சம் பவர். அப்புறம் இதை தூக்கிட்டு நெக்ஸ்ட் வில்லேஜுக்கு வந்துட்டு இருந்தா எங்க அந்த பயபுலியை நான் விட்டுட்டு பார்த்தீங்களா ஸ்டார்டிங்ல அவனை அடிக்கலான்னு சொல்லிட்டு வந்திருப்பான். அதோ அங்கே நிற்குது. அப்போ நான் விட்டுட்டு போயிட்டு வேற ஒன்று பண்ண போயிட்டேன். இப்போதான் இவன் ஞாபகம் வந்துச்சு. அடே உன்னை நான் சாவடிக்க போறேன்டா. ஆடாம அசையாம அப்படியே அடி வாங்கிக்கோ. இந்த டபால் அவ்வளோதான் செத்துட்டான். ஒரே ஒரு அடிதான் சோலி முடிஞ்சிச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு பவர் இந்த அணி ஒன்று இவன் எங்கேயோ காணாம போயிட்டான். எங்கேயோ பறந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் மறுபடியும் போய் மைண்ட் பண்ண செம்ம ஸ்பீடு. இங்கே பாருங்க அந்த பிக்காக்ஸோட பவர் செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு உள்ள போன கைஸ் போய் பார்த்தாக்கா இங்கே இதுவும் கிடைச்சிது. இந்த இடத்துல பூட் இருக்கு இல்லையா அந்த பூட்டு சும்மா செக் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து போட்டா கிடைச்சிருச்சு. போடா இவ்வளோ நேரம் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இந்த ஒரு விஷயத்துக்காக தான். ஏன்னா ஆர்மர் போட்டால் தான் வேற லெவல் இருக்கும். அப்புறம் மறுபடியும் இங்கே பாருங்க ஹெல்மெட்டுக்கும் கிடைக்குது. இந்த இடம் என்ன ஒரு இடத்தோட ராசியா என்னன்னு தெரியல. நம்ம இங்கே பாருங்க திரும்பி நான் எதுக்காக சொல்கிறேன்னா இங்கே பாருங்க லெக்கிங்ஸும் கிடைக்குது. எனக்கு ஒரே லக்கா கிடைச்சிருக்கு. வேற லெவலு. இதுக்கப்புறம் என்ன எவனா வந்து அடிங்களா எவன் அடிச்சாலும் நீங்க தான் சாவீங்க. ஏன்னா நம்ம போட்டிருக்க ஆர்மர் அந்த அளவுக்கு பவர். நான் இதை தான் ரொம்ப நேரமா எதிர்பார்த்துருந்தேன். கிடைக்குமான்ட்டு நான் கிடைக்காதோன்னு நினைச்சேன். அப்புறம் அந்த ஹெல்மெட் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் ஓகே இது இருக்கு அப்படின்றதே எனக்கு கிடைச்சது. அப்புறம் அப்படியே நெக்ஸ்ட் மைண்ட் பண்ணி இது சும்மா மைண்ட் பண்ணிருக்கேன். இதோட பவர் எப்படின்றது அப்படியே சர்சஸ் மைண்ட் பண்ணி போயிட்டுதுன்னா லாவா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பயந்தேன். அப்புறம் நம்ம எதுக்கு பயந்துக்கிட்டு நம்ம கிட்ட தான் ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. நம்ம லாவாலே குளிப்போம் அப்படியே லாவால ஜாலியாக நின்று இருந்தோம். இதுக்கப்புறம் நம்மள யாராலையும் அழிக்க முடியாது. எவனாச்சும் ஒருத்தனை பிடிக்கணும்ட்டு வந்துட்டு இருப்பதான் ஃபர்ஸ்ட் ஒரு பலியாட மாட்டுச்சு. தெய்வமே வா டப்புன்னு வந்து என்ன அடி வாடா வா அடி அவ்வளோ செத்துட்டியா இனி மட்டும் வா உனக்கு மட்டும் தனியா வா அடி செத்துப்போ. இதே மாதிரியே போயிட்டு எவன் வளா மாட்டானோட்டு பின்னாடியே போயிட்டு இருந்தா எவனாச்சும் வாங்கடா ஒருத்தன் வட்ட வா டப்புன்னு அடிக்கடா. அப்படிதான் அடிச்சு செத்தையா அப்படி போயிட்டு எல்லாருக்கிட்டையும் போய் அடி வாங்கிட்டு இருந்தா அவனுங்களே செத்துருவானுங்க. நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. நம்ம ஜஸ்ட் போய் பக்கத்துல போய் அடின்னு அவனுக்கிட்ட அடி வாங்க போறோம்.
நமக்கு இப்போ எல்லா பொருளும் கிடைச்சிச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் நெதருக்கு தான் போறோம். நெதருக்கு எதுக்காக போறோம் நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேன். ஒரு சில பேர் கவனிக்காம நான் இப்பயே சொல்லிடுறேன். நெதருக்கு நம்ம போறதுக்கு மெயின் ரீசனு சோல் சாண்ட் அங்கே போய் எடுத்து விதரை வர வச்சு அடிக்கலான்னு ஒரு பிளான்ல தான் போயிட்டு இருக்கேன். அதே மாதிரியே உள்ளே வந்துட்டோம். உள்ள வந்ததுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு இடத்த காமிங்கடா சோல் சாண்ட் இருக்க மாதிரின்ட்டு நான் சுற்றி பார்க்குறேன். இது வேற லேட் ஆகுது வர்றதுக்கு. நானும் உட்காந்து ஜூமை போட்டுலாம் பார்த்துட்டு இருந்தேன். எதுவும் தெரியற மாதிரி தெரியல. அப்புறம் ரொம்ப நேரம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன்னா எந்த பக்கமும் எதுவும் தெரியல. இது வேலைக்கு ஆகாதுன்றப்ப தான் நம்ம பறந்தே போயிடுவோம். அப்போ தான் வேலைக்கு ஆகும். நம்ம கிட்ட ராக்கெட்டு எல்லாமே இருக்குது. அப்படியே புஸ்குன்னு பறந்து போயிட்டு இருக்கப்ப இந்த பயபுரம் நம்மளுக்கு ஒரு ஜர்க்கை கொடுத்தா பாருங்க. இந்த காஸ்ட்டை போய் அடிக்கலாம்னு சொல்லிட்டு அடிச்சிட்டு இருந்தேன். நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. எனக்கு ஒரு தைரியம். ஏன்னா நம்ம கிட்ட அந்த அளவுக்கு எப்படி சொல்றது ஒரு 10 லட்சம் கிட்ட என்ஜான் பவர் இருக்கு. நமக்கு எதுவும் ஆகாது அப்படின்ற ஒரு தைரியத்தில் நான் போயிட்டு ஜாலியாக சுத்திட்டு ஓடி போய் ஜாலியாக அடிக்கலாம் சொல்லிட்டு பக்கத்தில் போனா என்னடா இது ஜஸ்ட் மிஸ். கையில மட்டும் டோட்டம் இல்ல. நம்ம சொல்லியே முடிச்சு விட்டுருப்போம். இன்னும் பயிற்சி வேண்டுமோ? இது எப்படின்னு தெரியல கைஸ். காஸ்ட் அந்த அளவுக்கு அடி போனான்ற அளவுக்கு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எப்படி என்னைய சாவடிச்சான்? கிட்டத்தட்ட ஃபுல் லைஃபும் போய் தான் டோட்டம் வச்சு உயிர் பொழைச்சிருக்கேன். டேய் காஸ்ட் உன்னை வெட்டண்டா இந்தா வாங்கிக்க. சும்மா போய் விளையாட்டு காமிச்சிட்டு தான் நம்மளும் சாவடிச்சிட்டு இருப்போம். நம்ம நெக்ஸ்ட் இங்க வாங்கடா வாங்க. பிக்லின் ப்ரூட்டு எனக்கு ப்ரூட்டு தான் வேணும். டேய் நீங்களா வேணாம் எனக்கு. போ போய் ப்ரூட்டை கூட்டா ஓடுறா. அந்த பையனுக்கு பயம் இல்லை. நான் இங்கே நிக்கிறேன் போய் கூட்டோடா. என்னடா பார்த்துட்டு இருக்க பைத்தியக்காரன் சாவடா ஓடுறா. இவன் இதத்தையே பார்த்துட்டு இருக்காங்க. அவனை சாவட சொல்ல அது அந்த சோழ எடுத்து பார்த்துட்டு இருக்கான். பயப்படல இவனை போட்டு வந்துட்டால ப்ரூட்டு செத்துட்டானா அவ்வளோதான். என்ன 2 அடி இருக்கிறியா இல்லை 2 ஆள் அடிச்சானா இல்லை 2 அடி அடிச்சு செத்தானான்னு தெரியல. அப்பயும் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கேடா. இங்கே உள்ள ஒருத்த நிற்கிறான். ஓடு எல்லாரையும் அடிச்சு சாவடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் எல்லாருக்கும் மரண அடி தான்டா. நம்ம இங்கே மெயினாக வந்ததே சோல் சண்டை தேடி தான். அப்புறம் சோல் சண்டை கண்டுபிடிச்சாச்சு. அங்கே வழியில் அதெல்லாம் பார்த்தோம். அதனால அங்கே உள்ளே இறங்கி அங்கே அதை பண்ணிட்டு இருந்தோம். வேற எதுவும் இல்லை. இப்போ இவனை போயிட்டு இந்த அடி ஒரு அடி செத்துடா. காஸ்டே சாவடிச்சாச்சு. இப்போ இதில் சோல் சண்டை வந்து இது சோல் சாயில் நினைக்கிறேன். இதை இருங்க எடுத்து பார்ப்போம். சோல் சாயிலா இது சாண்டா சோல் சாயில். இது நமக்கு தேவையில்லை. சோல் சாண்டை தான் நமக்கு தேவை. இதான் சோல் சாண்டு. அது சோல் சாயில்னா இதான் சோல் சாண்டு. எடுத்தா சோல் சாண்டு கரெக்டாக கிடச்சிச்சு. இப்போ இதை அப்படியே சர் மைண்ட் பண்ணி எடுத்துப்போம். கிட்ட ஒரு டசன் ஒரு 64 இருந்தால் நமக்கு ஓகே தான். அதுக்கப்புறம் அங்கே உள்ளே போயிட்டு அங்கே வச்சு அவனுங்களும் நம்மளை ஒரு அடிச்சா செத்துருவான்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்படியே எடுத்துப்போம். எதுக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துப்போம். அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் ஏன்னா உயிருக்கு உத்தரவாதம் இருக்கணும் இல்லையா. அதனால அப்படியே எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் நம்ம நார்மல் போகலான்னு சொல்லிட்டு தான் நான் சும்மா அப்படி பறந்துட்டு இருக்கப்ப திடீர்னு இந்த கண்ணில் பார்த்தேன். என்டர்மெண்ட் இருக்க பயம் இங்கே இருக்கு. போலாமா வேணாமா யோசிச்சேன். போவோம். என்ன பண்ணுறானுங்க போவோம். என்ன பண்ணிடுவானுங்க? இவ்வளோ தூரம் வந்துட்டோம். ஒருத்தரை பார்த்து வணக்கம் சொல்லணும். எப்படி என்டர்மேனே எங்க இருக்கீங்க வாங்க. ஒருத்தர் தான் போதும் நமக்கு. நம்ம கிட்ட என்டர்மேலே ஐயா ஃபெண்டர் அது இதுன்னு இருக்கு. சும்மா போயிட்டு இதில் ஒருத்தனையாச்சும் செக் பண்ணோம் இல்லையா. அதோ ஒருத்த மாட்டிட்டான். வாடா ராசா எங்க பார்த்துட்டு தான் வந்தால் வரவில்லையா. அதோ மறுபடியும் பார்த்துட்டு போயிட்டு மேலே நின்றுருந்தேன். வருவான்னு பார்த்தா சத்தம் மட்டும் கத்திட்டு இருந்தாரே தவிர வந்துட்டானா செத்துட்டான். அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது. இது சும்மா காமிக்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். இங்கே அப்படியே கிடச்சிது. அப்புறம் எதுக்கு சும்மா போனோம். அப்படியே வந்து இவங்கிட்டே வந்து கொஞ்ச நேரம் நின்றுருந்தேன். இவன் நம்மளை அடிச்சா சாவன்னு பார்த்தா நம்ம ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு அடி உள்ள. அதனால அந்த பயப்படி சாவலை. ஓடி போய் வெட்டிட்டு நான் இங்கிருந்து நான் கிளம்புறேன். இந்த வாங்கிக்கோ. அவ்வளோதான் செத்துட்டான். இப்போ நம்ம நார்மலோட போயிட்டு இங்கே விதரை வர வைக்க போகிறோம். விதரை வர வச்சு இந்த பையன் என்ன பண்ணுன்னு பார்ப்போம். இவன் வேற கொஞ்சம் டைம் எடுப்பானே. வாடா டக்குன்னு வந்து என்னை அட்ரா வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். என்னடா என்னை அடிச்சு ஓட விட்டான். அடிச்சு எப்படி நீ உயிரோட இருக்க? அதான் எனக்கு ஒன்றும் புரியல. இவன் என்னை அடிச்சு சாவாம இருக்கான். டேய் நீ சாவ மாட்டியாடா? இரு செத்துட்டான்ல. இதான் வேணும். இப்ப தாண்டா என்ற மனசு குழுகுழுன்னு இருக்கு. இங்க எதுக்காக ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்றேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஒரு பயம் தான். இப்போ நம்ம ஒருத்தன் இல்ல கிட்ட ஒரு 5 பேர் கிட்ட பண்ணலாம்னு ஒரு பிளான் வச்சுதான் அந்த இடத்துல போய் ரீஸ்பான் செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ ஒன்னொன்னா டப்புக்கு ஓப்பன் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 5 பேரை பண்ணிட்டேன். இப்போ இங்கிருந்து பறந்து போயிட்டு சும்மா பக்கத்துல போயிட்டு நிப்போட்டு இந்த 1 இந்த 2 பேர் செத்துறானுங்க. இன்னும் 3 பேர் இருக்கானுங்க. என்னை அடிக்காதீங்களா செத்துருவீங்களா சொன்னா கேட்டீங்களா? என்னை அடிக்காத டே இருடா அடிக்காதரா. இவனுக்கு சொன்னா கேட்க மாட்டானுங்க. அவங்களே அடிச்சு இங்க பாருங்களேன். அவங்களே அடிச்சு செத்துறானுங்க. அது மட்டும் இல்லாம இவனுங்க உடைச்சாலும் இங்க லூட்டு கிடைக்க மாட்டேன். அடிச்சா நான் மைண்ட் பண்ணாதான் கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன் லூட்டு. ஆனா அவனுங்க அதை உடைச்சாலும் அது எனக்கு கிடைச்சிது. நெக்ஸ்ட் நம்ம எதுக்கு எண்டு போட்டெல்லாம் தேடி போயிட்டு நம்மளே இதை ஓப்பன் பண்றோம் அப்படின்ட்டு நானே போயிட்டு ஓப்பன் பண்ணிட்டு இருந்தேன். இந்த இடத்துல இவ்வளோ வேலை செஞ்சு அந்த ஒன்றத்தை பார்க்கல கைஸ். அங்கே நான் விளையாடுறப்ப உண்மையிலேயே அது ஏதோ ஒரு சில டைம் ஓப்பன் ஆகுது இல்லையா அந்த மாதிரி நினைச்சிட்டேன். கடைசியில் பார்த்தா நான் தான் ஒன்றத்தை மிஸ் பண்ணிருக்கேன். என்னப்பா நீ கீழே பார்க்கறதே இல்லையா? கொஞ்சோண்டு நான் கீழே பார்த்துருந்தேன்னா அதை நான் அப்பயே ஓப்பன் பண்ணிருப்பேன். அது நான் வரலன்னு சொல்லிட்டு ஒர்க் ஆகலன்ட்டு திரும்பி வந்து மறுபடியும் இன்னொரு போட்டில் ஓப்பன் பண்ணிட்டேன். அது ஒரு பிரச்சனை இல்லை. டக்குன்னு ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே உள்ளே வந்தாச்சு. ஒரு நம்பிக்கை இருக்குது எதுவும் ஆகாது நம்மளை அடித்தா அவன் செத்துருவான்ற ஒரு நம்பிக்கையில் அப்படியே இங்கிறது எதுவுமே வழி இல்லாமல் அப்படியே போட்டு நான் மாட்டு பறந்து ஜாலியாக வந்துட்டேன். இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து விட்டு உடைக்கலாமா அப்படின்னு யோசிச்சேன். வேணாம் நம்ம போய் கையால் அடிப்போம். கையால் அடித்து நமக்கு எதுவும் ஆகாது நம்பிக்கையில் போய் டமால்னு ஒன்று உடைக்கிறதுக்காக போய் உடைச்சினேன். எதுவும் ஆகலை. நல்ல வேலை எதுவும் அவளை தூக்கி மட்டும் தான் அடிக்குது. அப்புறம் போய் டமால் எல்லாத்தையுமே கையால் தான் அடித்தேன். டமால்னு அடிச்சுட்டே தான் இருந்தேன். நல்லா தான் போயிட்டுருச்சு. இது ஒன்று அடிக்கிறப்ப
நல்ல வேலை புடிங்கிட்டு டமால் கீழே விட்டுருப்பேன். அப்புறம் மீதி மொத்தம் 2 தான் இருந்துச்சு. இதை உடைக்கிறப்ப தான் கைஸ் ஒன்று நடந்துச்சு. இதை உடச்சிட்டு இன்னும் ஒன்னே ஒன்று தான் இருக்கேன்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். எவன்டாவான்னு அடி டேய் உன்னை யாரா என்ன அடிக்க சொன்னா? டே டிராகனு இருடா, கொஞ்ச நேரம் பொறுத்துருக்கலாம்ல. நான் போயிட்டு அவனுக்கு 2 கிறிஸ்டல்லாம் எடுத்துட்டு வந்தேன். அவனுக்கு உயிர் கொடுத்து அடிக்கலான்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா. கடைசியில் பார்த்தா அவனா போய் செத்துக்கிட்டான். நான் எதுவுமே பண்ணல. மேலே இருக்க கிறிஸ்டல் உடைச்சிட்டு இருந்தேன். இன்னும் ஒன்னே ஒன்று தான் பாக்கி இருந்துச்சு. அதுக்குள்ள அந்த பையப்புல என்னை அடிச்சு செத்து போச்சு. ஏன்டா அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த டேட்டா பேக் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்கார்ட் லிங்க் இருக்கும். அங்கே போனீங்கன்னா டிஸ்கார்டில் போயிட்டு டேட்டா பேக் அப்படின்னு சொல்லிட்டு மைன்கிராஃப்ட் டேட்டா பேக்னு சொல்லிட்டு ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த டேட்டா பேக்கோட லிங்க் இருக்கும். அங்கே போய் நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டாடா பை கைஸ். நாளைக்கு வந்து புது சந்திக்கிறேன். டாடா பாய்.